16-92 கயிறு துண்டு துண்டா ஆக்குறது. அந்த 16-92 நீங்கள் ஒருவளை போன்று ஆகிவிடாதீர்கள். அவள் நூலை நூற்று நன்கு முறுக்கேற்றிய பிறகு தானே அதை துண்டு துண்டாக்கி விட்டாள். எதற்காக இந்த உதாரணம் சொல்கிறாங்க? உதாரணம் நமக்கு சொல்லக்கூடிய உதாரணம், பால் பொங்கும்போது பானையை உடைச்ச கதை, இதெல்லாம் அது போன்ற உதாரணங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியிலும் இதே உதாரணங்கள். நூலை நூற்று நன்று முறுக்கேற்றிய பின்னர் அதை துண்டு துண்டாக ஆக்கிவிட்டாள். ஒரு காரியம், அதற்கான ஒரு காரியம் நிகழ்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு கடைசியில் அதை அவர்களே அழித்து விடுவது, ஒன்றுமில்லாமல் ஆக்குவது. அவசரத்தின் காரணமாக அதை போன்று ஆகிறாதீங்கன்னு இறைவன் நமக்கு அறிவிக்கின்றான். நீங்கள் இறைவனிடமிருந்து உதவி வரும்போது, நான் செய்கின்றேன்னு சொல்லும்போது, என்னுடையது நான் சம்பாதித்தது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் முறுக்கேற்றிய பிறகு துண்டு துண்டாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நன்மைகள் வர இருக்கும்போது, இதை நான் சம்பாதித்தது என்னுடையதுன்னு சொல்லும்போது நாம் அதை பாலாக்கி விட்டோம்னு அர்த்தம். இப்போ அதோடைய கேடுகள் தான். இறைவன் நமக்கு ஒன்று கொடுத்தால் அதை அவன் திருப்பி பெறுவதில்லை. ஆனால் இப்பொழுது என்னுடையது நம்ம சொல்லும் பொழுது முறுக்கேற்றி பின்ன துண்டு துண்டாக்கி விட்டார். விரும்புகிறோம், இறைவன் ஒரு செய்தியை நமக்கு மனசில் அறிவிக்கிறான், விரும்புகிறோம், இறைவன் அதை நமக்கு கொடுக்கும் பொழுது என்னுடையது என்று நம்ம சொல்கிறோம். துண்டு துண்டாக்கிட்டோம்னு அர்த்தம். இறைவனுக்கும் நமக்குமான அந்த தொடர்பை துண்டாக்கி விட்டோம். இறைவன் கொடுத்த நன்மைகளை என்னுடையது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நாம் துண்டாக்கி விட்டோம். இன்னும் கூறுகின்றான், ஒரு சமூகத்தார் மற்றொரு சமூகத்தாரை விட அதிகமானவர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தால் நீங்கள் உங்கள் சத்தியங்களை உங்களுக்கிடையில் ஏமாற்றுவதற்கு சாதனமாக்கி கொள்ளாதீர்கள். அதாவது நீங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறீங்க, நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, இந்த எண்ணம் வரும்போதே நாம் இறைவனை தவறிவிட்டோம். நம் பெருங்கூட்டம் நாம் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு வரும்போதே, பெரும் கூட்டமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பு வரும்போது நம்ம இறைவனுடைய பாதையை விட்டு விலகி விட்டோம்னு அர்த்தம். இறைவனுடைய பாதையில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவன் நம்மை ஒன்று சேர்க்கின்றான். ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு பெருங்கூட்டமாக இருக்கிறோம் நினைப்பு வரும்போதெல்லாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு எந்த நன்மையை இறைவன் கொண்டு வாழச் செய்தானோ அந்த சத்தியங்களை அதற்கு மாறாக, அந்த உண்மைகளுக்கு மாறாக, அந்த நியாயத்திற்கு மாறாக நம்மை வாழும்படி ஆக்கிறோன்ற. இதான் துண்டு துண்டாகிறது. பணிவுடையவர்களாக இறைவனுக்கு பொருத்தமாக வாழும்போது இறைவன் நமக்கு உதவி செய்கிறாங்கிறதுக்கு பதிலாக நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக எண்ணம் வரும்போதெல்லாம் மனிதர்களுக்கு யார் உங்களை விட குறைவாக இருக்கிறார்களோ, கூட்டம் இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறவங்க போல அவங்களுக்கு குறைவாக காண்பிக்கப்படுது உங்களுடைய பார்வையில். தானும் தன்னுடைய இறைவனும் தன்னுடைய காரியங்களை மறைவாக்கி யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவரெல்லாம் உங்களுக்கு குறைந்தவர்களாக நீங்கள் பார்க்கின்றீர்கள். இப்போ அவங்களுக்கு எந்த பலமும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஏமாற்றுவதற்கு யோசிக்கிறாங்க. யார் தங்களை பலசாலிகளாக பெரும் கூட்டமாக நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த எண்ணம் வந்துடும். இறைவன் அறிவிப்பது, எப்போ நீங்கள் செல்வத்தில் பெறுகிறீங்களோ, செல்வாக்கில் பெறுகிறீங்களோ, செல்வாக்குன்னா அது உங்களுக்கு நிறைய மனிதர்களை தெரியும், உங்களுக்கு பெரும் கூட்டம் உங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. அதிகாரத்தில் நீங்கள் அதிகரிக்கிறீங்களோ என்ன ஏற்படும் என்று அறிவிக்கிறான். நீ மனிதர்களை ஏமாற்றுவதற்கு நான் இருக்கக்கூடிய அந்த உயரத்திலிருந்து நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு தெரியும் பொழுது நீங்கள் ஏமாற்றுவதற்கு பயன்படுத்துகிறீர்கள். அது உங்களுடைய இறைவன் உங்களை அந்த நிலையில் வைத்திருக்கின்றான். அந்த நிலையில் நீங்கள் கிடைத்த நன்மைகளை மனிதர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காக உங்களை உயர்த்தினால் நீங்கள் என்னுடையது அப்படின்னு சொல்லி அதை ஏமாற்றுவதற்கு பயன்படுத்துவர்களாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். இது நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்கவும் செய்யும். இறைவன் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறான், நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி. ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுக்கின்றான் இறைவன், உங்களை உங்கள் நிலையிலிருந்து உயர்த்துகின்றான். எதற்காக உயர்த்துறான்? அவங்களுக்கு மற்றவர்களுக்கும் அந்த ஒளியை கொடுங்கள்.
எந்த ஒளி உங்களுடைய இறைவனிடமிருந்து கிடைத்ததோ அந்த ஒளியை மற்றவர்களுக்கும் கொடுங்கள்ங்கிறதுக்காக உங்களை உயர்த்தினால் நீங்கள் அதை துண்டிக்கிறீங்க, அவர்களிடமிருந்து துண்டிக்கிறீங்க. உங்களை நீங்கள் செய்ததாக உங்களுடைய சக்தியாக நீங்கள் நினைக்கும் பொழுது துண்டித்து விடுகிறீர்கள். நன்கு முறுக்கேற்றிய பின்னர் துண்டித்து விடுகிறீர்கள். இறைவன் உங்களை நல்ல உயர்த்தி கொண்டு வரும் பொழுது உங்களுடைய பணிவின் காரணமாக இப்பொழுது நீங்கள் பெருமை கொள்கிறீர்கள். நீங்கள் அப்படியே செல்வத்திலையும் செல்வாக்கிலையும் அதிகாரத்திலையும் உயர்ந்து வரும்போது ஒரு கூட்டம் உங்களுக்கு உருவாகிறது, ஒரு மனிதர்கள் உருவாகிறார்கள். ஆனால் அது இறைவன் உங்களிடம் ஒன்று சேர்த்தது என்பதை மறந்துவிட்டு உங்களுக்குரியவர்கள் நீங்கள்லாம் ஒரு பெரும் கூட்டம் என்ற நினைப்பு உங்களுக்கு வரும். இறைவன் நமக்கு இதன் மூலமாக எச்சரிக்கின்றான், அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அந்த எண்ணம் நமக்கு வந்துருங்கிற அந்த பயத்தோடு இருந்தால் இறைவன் நம்மளை பாதுகாப்பான். இல்லைன்னா நாம் மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு, தவறான வாழ்க்கை வாழ்வதற்கு, இறைவனுக்கு பொருத்தமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு உதவியாக ஆயிரும். பயந்து கொள்ளுங்கள் சொல்ற. யார் இந்த புத்தகத்தை விட்டு, அதாவது உணர்வை விட்டு, உணர்வு இந்த புத்தகம் ஒண்ணுதான், உணர்வை விட்டு அல்லது இந்த புத்தகத்தை விட்டு யார் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் அறிவிக்கின்றான், ஏமாற்றக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். பிறரை அல்ல, அது உங்களையே ஏமாற்றிக் கொள்வதற்கு ஒப்பானதாக ஆகிவிடும் சொல்றான். நமக்கு தெளிவுபடுத்துறான். அப்புறம் ஒரு நாள் வரும், நமக்கு இறுதி நாள், அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு இறுதி நாள் நமக்கு வரும். எந்த பெருமை கொண்டமோ, எதை என்னுடையது ஆக்கி கொண்டமோ, எப்படி மனிதர்களை ஏமாற்றுவதற்காக நாம் ஆக்கி கொண்டமோ அதை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நாள் வரும். நிச்சயமாக அன்று தெளிவாக்குவான்னு சொல். நீங்கள் ஏமாற்றி கொண்டிருந்ததை உங்களுக்கு தெளிவுபடுத்துவான்னு சொல். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்ம ஒரு காரியம் நமக்கு மனசுல கொடுத்து, ஒரு எண்ணத்தை கொடுத்து, அந்த எண்ணத்திற்காக நமக்கு பொறுமையும் கொடுத்து, அது நிறைவேறி நமக்கு கொடுக்கப்படும் வரை அதை பற்றி நம்ம யாரும் பேசக்கூடாது. பொறுமையோடு இருங்க. பயன் உள்ளதாக அது ஆகி இப்பொழுது அந்த பயனை எடுத்து சொல்லுங்க. இறைவன் கொடுத்ததுங்கிற எண்ணத்தை கொண்டு, அதற்கு முன்னரே எனக்கு கிடைச்சாச்சு, வந்துருச்சு, வரப்போகுது அப்படின்னு எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்படாதீங்க. அவன் கொடுக்கும் வரை பொறுமையோடு இருங்க. துண்டிச்சிடாதீங்க. இறைவனுடைய வாக்கியங்களை துண்டித்து விடாதீர்கள். தொடர்ச்சியாக அந்த பாக்கியங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வாழ்ந்ததை எடுத்து சொல்லுங்கள். எதை கொடுத்திருக்கின்றானோ அதை இறைவன் கொடுத்தது என்ற பணிவோடு எடுத்து சொல்லுங்கள்னு சொல்றோம். அதுக்கு முன்னர் முந்திக்காதீங்க. இறைவன் நமக்கு தரக்கூடிய செய்தி. துண்டிச்சு விடாதீங்க. நிகழ்ந்து முடிவதற்கு முன்னர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு காரியம் முடிஞ்சிடல, ஒவ்வொரு காரியம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நமக்கு இறைவனுடைய பாக்கியங்களாக நடந்து கொண்டு இருப்பதை, எந்த பாக்கியங்களில் அது நன்மைகளில் இருக்கிறீர்களோ அதை எடுத்து சொல்லிட்டு வாங்கன்றான். அதுக்கு முன்னர் நீங்க அவசரப்படாதீங்க. அப்போ என்னன்னா நம்ம விளங்கிக்கிறோம், இறைவன் கொடுத்தவற்றை அவசரப்பட வேண்டாம். இறைவன் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாழாதீங்க. இறைவன் கொடுப்பான்னு சொல்லவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஆத்திரம் வருது. இறைவனுடைய உதவி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களாக நீங்கள் ஆயிராதீங்க. இறைவனுடைய உதவி இல்லை, இன்னைக்கும் இல்லை, நாளைக்கு இல்லை, நம்ம தான் எல்லா காரியம் செஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடியவங்களாக நீங்கள் ஆயிராதீங்க. அது உங்களுக்கு ஆத்திரத்தையும் அவசரத்தையும் தான் கொடுக்கும். அப்படிப்பட்டவர்களாக ஆகிற வேண்டாம் அப்படின்னு நமக்கு சொல்கிறான். இன்னும் நன்மைகளில் நீங்கள் வாழும்போது அந்த நன்மைகள் உங்களுக்கு உங்களுடைய இறைவன் கொடுத்தது. நீங்கள் யார் ஒருவருக்கும் அதன் வாயிலாக எந்த உபகாரம் செய்யவில்லை. நான் தர்மம் செய்கின்றேன், நான் உதவி செய்கின்றேன், நான் பல நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்பது இறைவன் உங்களுக்கு கொடுத்த உபகாரம். அது இறைவன் செய்த உதவி. அது நீங்கள் இறைவனுக்கோ இறைவனுடைய அடியார்களுக்கோ எந்த உபகாரம் செய்துவிடவில்லை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பணிவோடு இருங்க. ஒவ்வொன்றும் இறைவன் செய்து கொண்டு வருகின்றான். மனைவாக இருங்க.
நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை வெளிப்படையாக ஆக்கும்போது, வெளிப்படையாக வரணும்னு நம்ம நினைக்கும் போது பெரும் கெடுகளை உருவாக்கிவிடும். உலகம் முழுவதும் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க ஒரு நல்ல விஷயம், மனிதர்கள் செய்யணும்னு நினைக்கும் போது அவர்களுக்கு எந்த அனுமதியும் தருவதில்லை. நல்ல காரியங்கள் என்ன நம்ம செஞ்சுட்டு இருக்கோமோ அது காரியத்தில் உள்ள கஷ்டங்களை போக்குவதற்கான வழிகள் இறைவன் அறிவித்து தந்தாலும் அதை அவர்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு பெரும் சிரமங்கள். ஏன்? அதை நான் கண்டுபிடித்தேனுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறது காரணமாக. இறைவனுடையதுன்னு சொல்லும்போது நீ மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே வரலாம். அது சாதாரணமாக நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். நான் பெரும் கண்டுபிடிப்பை செய்திருக்கின்றேன், எல்லாருக்கும் அது நன்மை செய்யும் அப்படின்ட்டு நீங்கள் அதற்குரிய பெருமையும் அதற்குரிய செல்வாக்கையும் பெற வேண்டும் என்று, அது தன்னுடையது என்று சொல்லப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இப்போதான் உங்களுக்கு தடை ஏற்படுது. இப்போ தடை ஏற்படுது, பெரும் ஆபத்தும் நிகழ்கிறது. மனிதர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் அறிவிக்கும் போது கூட அதில் என்னுடையது என்ற எண்ணம் வரும்போது, நான் கண்டுபிடித்ததுன்னு சொல்லும்போது இப்போ ஆபத்து வரும். அந்த நன்மையும் மற்றவர்களுக்கு போய் சேர்வதில்லை. பல ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய வாழ்க்கையே முடிந்தாலும் அது மனிதர்களுக்கு போய் சேர்வதில்லை. இவ்வாறு ஒன்றை இவர்கள் கண்டுபிடித்தார் என்ற அந்த ஒரு பேச்சு மட்டும் இருக்கிறது தவிர மனிதர்களுக்கு எந்த நன்மையும் அதன் வாயிலாக ஏற்படவில்லை. பெருமை கொண்டதன் காரணம் நன்கு முறுக்கேற்றி அதை அவர்கள் வெட்டி விட்டார்கள். இறைவன் தந்தது என்பதை நீங்கள் நீக்கிக் கொள்வது, என்னுடையது என்று கூறும்போது வெட்டி விடுகிறீர்கள். பால் பொங்கி வரும்போது பானை உடைக்கிற கதைன்றது அது நிறைவேறுவது. அதை உங்களுடைய நம்முடையது நம்ம சொல்லும்போது, எந்த ஒரு நன்மையும் நம்முடையதுன்னு சொல்லும்போது நம்ம நன்கு முறுக்கேற்றி, நூலை நன்கு முறுக்கேற்றி வெட்டி விட்டவளை போன்று ஆகிவிடாதீர்கள் சொல்ற. உதாரணமாக அவசரத்தின் காரணமாக ஆகிறாதீங்க. பல காலமாக மனிதர்களை நம்ம நிர்பந்தப்படுத்தி வச்சிருக்கும் பொழுது அவர்களுக்கு அவசரம் ஏற்படுது. பெண்கள் பல காலமாக நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்போ நன்மைக்காக அவங்க அவசரப்படுறாங்கங்கிறத அறிவிக்கிறான், மறைவாக அறிவிக்கிறான். எனக்கும் முடியும், எனக்கும் முடியும், உங்களுக்கு முடியும் தான், அவசரப்படாதீங்கன்னு சொல்ல. உங்கள் அவசரத்தின் காரணமாக துண்டு துண்டாக்கிடுறீங்க. நிர்பந்தத்திற்குள்ளானவங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவசரப்படுறாங்க. அதற்கு பல காலமாக மனித சமுதாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு நிர்பந்தப்படுத்தியிருக்காங்க. பெண்களை நிர்பந்தப்படுத்தி காரியங்கள் செய்துட்டு இருக்காங்க. அதனால் அவர்கள் அவசரப்படுறாங்க. இன்னும் பொறுமையோடு இருக்கணுங்கிறதுக்காக அங்கே அதில் உள்ள செய்தி. வேதத்தை கொண்டு இறைவன் வழிகாட்டும் பொழுது ஆணுக்கும் பெண்ணுக்குமே இறைவன் தெளிவுபடுத்துகிறான். 2 பேருக்கு தான் தெளிவுபடுத்துகிறான். ஆனால் இது எங்களுக்கு மட்டும்தான் ஆண்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வேதத்தை படிக்கும்போது பெண்கள் உணர்கிறார்கள். சத்தியத்தை உணர்வை பின்பற்றும் போது பெண்களும் உணர்கிறார்கள். இது நமக்கும் தான் உணர்றாங்க. ஆனால் இப்போ அவசரப்படுறாங்க. அவசரப்படாதீங்கன்னு, அவசரப்படாமல் காரியங்கள் செய்யுங்கன்னு சொல்றதுக்காக ஒருத்தின்னு சொல்றேன். இது ஆணுக்கு தான். ஒருத்தியை போன்று அப்படின்னா ஆண்கள் அவசரப்பட்டாலும் அதுதான் அர்த்தம். நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் பெண்கள், அவர்கள் அவசரப்படுறாங்க. அது போல் நீங்களும் அவசரப்படாதீங்க. அப்போ அந்த பெண்களுக்கும் அந்த செய்தி, அவசரப்படாமல் காரியங்கள் செய்யுங்கன்னு. குறைவாக இல்லை, அவசரப்படுறோம். பல காலம் நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்டவர்களுக்குரிய ஒரு மனநிலையை, ஆனால் இறைவனை நீங்கள் இறைவனுடைய உதவி இல்லைன்னு நினைக்கிறீங்க. இறைவனுடைய உதவியை கொண்டு தான் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. பொறுமையோடு இருங்க சொல்லியிருக்கான். பெண்களை பற்றி நீங்கள் தீர்ப்பு கூறாதீர்கள்னு சொல்லியிருக்கான். யார் ஒருத்தரும், ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை பற்றி யார் ஒருவரும் பெண்களை பற்றி தீர்ப்பு கூறாதீர்கள்னு சொல்லியிருக்கிறான். குறைவாக சொல்லலை. இங்கே நிர்பந்தத்தில் நீங்கள் இருப்பதன் காரணமாக நீங்கள் மனிதர்களை சார்ந்து வாழ்கின்றீர்கள். பெண் அதற்கு உதாரணம். இறைவனை சார்ந்து வாழுங்கள்னு சொல்கிறான். மனிதனை சார்ந்து வாழும்போது ஆணும் பெண்ணை போன்று நிர்பந்தத்திற்குள்ளாகி விடுகின்றான். பெண்கள் நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளோ காலத்துலேருந்து தெரியாது, ஆனால் நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை இப்போ அந்த நிர்பந்தத்திலிருந்து அவசரத்தின் காரணமாக இறைவனுடைய உதவி இருக்கிறதுங்க நம்பிக்கை கொள்ளுங்க. அந்த அர்த்தத்தை சொல்லப்பட்டிருக்கே தவிர ஒருத்தியை போன்றுன்னு குறைவாக சொல்லலை.
உங்களுக்கு செய்தி அறிவிக்கக்கூடியவர்கிட்ட உங்களுக்காக நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடியவங்களுக்கு சொல்கிறாங்க பெருமையாக. உங்களுக்காக சொல்கிறேன், உங்களுக்காக இல்லை, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு நன்மை செய்யிருக்கிறான்னு திருப்பி சொல்லுங்கள், அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கன்றான்.